அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது தலைப்பு 666. ஜோதிடத்தில் 6ஆம் பாவம் என்பது கடன், காயலாஸ் மற்றும் சத்ரு ஆகியவற்றை குறிக்கும் முக்கியமான பாவமாக பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இந்த 6ஆம் பாவம் கன்னி ராசியை சார்ந்தது. கன்னி ராசிக்கு புதன் ஆட்சியாளர். அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. ஆகவே இந்த பாவம் அறிவு, உடல், நரம்பு, செரிமானம் மற்றும் சேவை சார்ந்த விஷயங்களை நேரடியாக பாதிக்கிறது. பாரம்பரிய ஜோதிடத்தில் 6ஆம் பாவம் நோய், கடன், எதிரி என விளக்கப்பட்டாலும் கேபி ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான மாற்றுக்கருத்து உள்ளது. கேபி முறையில் 6ஆம் பாவம் எதிரியை வெல்வது என பொருள் பெறுகிறது. காரணம், 7ஆம் பாவம் எதிரியை சுட்டுகிறது. அதற்கு எதிரான பாவம் 6ஆம் பாவம் என்பதால் அது எதிரியை அடக்குவதையும் நோயை வெல்வதையும் குறிக்கிறது. 6ஆம் பாவம் முதன்மையாக நோயை குறிக்கும். அந்த நோய் தீவிரமடைந்தால் அது 8ஆம் பாவமாக மாறுகிறது. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை வந்தால் அது 12ஆம் பாவம். மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வீடு திரும்புவது 11ஆம் பாவம். இப்போது நோய் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு மனித உடலில் 6ஆம் பாவம் வயிற்றை குறிக்கிறது. நாம் வயிற்றில் இடும் உணவும் 6ஆம் பாவத்தின் செயல்பாடாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 2ஆம் பாவம் உணவு செல்லும் பாதையை மட்டுமே குறிக்கும். உண்மையான நோய் உருவாகும் இடம் வயிறு. அதாவது நாம் என்ன உணவை உட்கொள்கிறோமோ அதுவே நோயாக மாறுகிறது. நோய் எப்படி பாதிக்கிறது, எந்த விதத்தில் வெளிப்படுகிறது என்பது நாம் உண்ணும் உணவின் தரம், அளவு மற்றும் ஒழுங்கை சார்ந்தது. ஆகவே 6ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தும் பாவம் 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் என்பது சுய சிந்தனை, முடிவெடுக்கும் சக்தி, கட்டுப்பாடு. 1ஆம் பாவம் தெளிவாகவும் உறுதியாகவும் செயல்பட்டால் 6ஆம் பாவம் அடிபணியும். எதை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், இந்த முடிவுகளை 1ஆம் பாவம், அதாவது மனிதனின் சுய சிந்தனை தான் எடுக்க வேண்டும். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் சுய சிந்தனை. அதை கொண்டு மனிதன் தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் காக்க முடியும். ஆனால் அந்த சிந்தனையை பயன்படுத்தாமல் தனது உடல் நலத்தை கூட பாதுகாக்க தவறுகிறான் என்பதே இன்றைய கசப்பான உண்மை. இதுவன்றி மதம் சார்ந்த கருத்துக்கள் இல்லை என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கவனித்தமைக்கு நன்றி. வணக்கம்.